Yes, welcome back to the 30 C program tutorial series. Okay. போன வீடியோவில் நம்ம வந்து லூப்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விட்ச் கேஸ் அண்ட் கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டே பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். திங்க் 20 மினிட்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு எனக்கு உறுதியோடு இருக்கேன். ஓகே, ஸோ ஸ்விட்ச் எதுக்கு ஸ்விட்ச் வந்தது? இஃப் போடுவீங்க, உங்ககிட்ட ஒரு நிறையா கண்டிஷன் இருக்கும். இஃப் போடுவீங்க, இங்கே ஒரு இஃப். ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 இஃப் போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஃபைன். ஓகே, ஒரு 5 இஃப் போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். 5க்கு மேலே 6 ஓடி போனால் ஒரு இத்தனை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி இஃப் போடும்போது உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஸ்விட்ச். ஸ்விட்சோட வேலை என்னென்னா, ஸ்விட்சில் வந்து நிறையா கேசஸ் இருக்கும். எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அது போய் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸ்விட்ச் கீவேர்ட் ப்ராக்கெட்ஸில் பெராமீட்டர் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பெராமீட்டர் தான் கொடுக்கணும். ஓப்பன் பேரந்திஸ், க்ளோஸ் பேரந்திஸ், கேஸ் ஒரு கோலன், கேஸ் நம்பர். இங்கே அந்த பெராமீட்டர் ஃபைன். சாரி, கேஸ் பெராமீட்டர் கோலன். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணால் எழுதலாம். இந்த மாதிரி எத்தனை கேசஸ் வேணால் இருக்கலாம். இது ஒரு கேஸ், 2 கேஸ், 3 கேஸ், 4 கேஸ், எத்தனை வேணா இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபைன். இப்போ பேராமீட்டர்னா என்ன? இதுக்குள்ளே என்ன இருக்கலாம்? என்னென்ன இருக்கலாம்னா, இந்த பேராமீட்டருக்குள்ளே இங்கே சைடில் எழுதுகிறேன். இன்டிஜர் இருக்கலாம், அதாவது இன்ட். அப்புறம் கேர் இருக்கலாம், அதாவது கேரக்டர். அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். வாட் ஐ மீன் இஸ், எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் 2 + 3 2 + 1 சாரி 2 + 3 2 + 3 என்னது 5. ஸோ இட் பிகம்ஸ் அன் இன்டிஜர். ஓகே, இப்போ 2.9 + 545 அப்படின்னு ஏதாச்சும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. இட் பிகம் அ ஃப்ளோட். இட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கம்பல்சரி இருக்கவே கூடாது. ஃபைன். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பேராமீட்டரில். ஸோ இப்போ ஓகே இப்போ இன்ட் ஐ ஒன்று வச்சுக்கலாம். சாரி, இன்ட் ஐனே வச்சுக்கலாம். ஸ்கேனஃபில் பர்சன்டேஜ் ஒன்று வாங்குகிற யூசர்கிட்ட ஆம்பர்சன் ஐ வாங்கிக்கிறேன். ஓகே, ஐ வந்து அவன் இன்டிஜர் தான் என்ட்ரு பண்ணுறான்னு நான் வந்து அசம்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஐயை பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது கேஸ் ஐ 1 என்ட்ரு பண்ணானா இது எக்ஸிக்யூட் ஆகணும். 2 என்ட்ரு பண்ணானா இது எக்ஸிக்யூட் ஆகும். 3 என்ட்ரு பண்ணானா இது எக்ஸிக்யூட் ஆகும். 4 என்ட்ரு பண்ணானா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, என்ன ஐ மீன் கேஸ் 1 அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணலாம். வைக்கலாமா? ஓகே, ஐ மீன் கேஸ் 1. ஃபைன். ஒரு நியூ லைன் பண்ணிக்கலாம். ஓகே, செமிகோலன் மஸ்ட். அதே தான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ மீன் கேஸ் 2. Fine. Likewise, I'm in case 3. This also I'm in case 4. ஓகே, உங்கள் யாராச்சும் சுவிட்ச் கேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். நான் தெரிஞ்சே தான் தப்பு பண்ணுறேன். வெயிட். ஓகே, இப்போது யூசர் ஹேஸ் டு என்டர். நான் தெரிஞ்சே தான் தப்பு பண்ணுறேன். நான் வந்து 1 என்டர் பண்ணுறேன். என்ன வந்து அவுட்புட் வரணும்? கேஸ் 1 அது மட்டும் தான் வரணும். பட் பாருங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஐ மீன் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4. ஏன் இப்படி 4மே வருது? எல்லாமே வருது. எல்லாமே பிரிண்ட் ஆகணுமா?
இப்போ ப்ரோக்ராமில் எல்லாமே பிரிண்ட் ஆகுமா கேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பாருங்கள் 3 என்ட்ரு பண்ணுறேன், 3 4 தான் என்ட்ரு ஆகுது. ஃபைன். ஏன் அப்படின்னா 3 என்ன எங்கே என்ட்ரு பண்ணுறனோ கடைசி வரையும் என்ட்ரு ஆகிடும். கடைசி வரையும் அது வந்து போய்கிட்டே இருக்கும். இது இட்ஸ் லைக் அ லூப் மாதிரி. எங்கே என்ட்ரு பண்ணணும் அங்கேருந்து ஃபுல்லாக அப்போ கேஸ் 3 என்ட்ரு பண்ணது 3 4 இருக்கு. 1 என்ட்ரு பண்ணது 1 2 3 4. இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்ப தான் பிரேக்குன்னு ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்ணுவான்னா பிரேக் பண்ணி விட்டுருவான். இதை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு எனக்கு வந்து இது நின்று வேண்டாம் வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். இது வந்து கடைசி கேஸ். இங்கே பிரேக் போட்டால் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 1 என்ட்ரு பண்ணுறேன். ஐ மீன் கேஸ் 1 மட்டும் தான் வருது. ஓகே புரிஞ்சுதா? பிரேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் கெட்ஸ் அவுட் டு தி லூப். அவ்வளோதான். ஓகே இங்கே நான் பிரேக் போட்டுக்கிறேன். இன்னொன்று இருக்கு டிஃபால்ட் அப்படின்னு இருக்கு. நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் வந்து இங்கே இன்ட்டை தான் ஐயை தான் பாஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே 4 தான் இருக்குது. 4 வந்து எங்கே மேட்சே ஆகாது. அவன் 5ன்னு பிரிண்ட் பண்ணானா எது நான் அவனுக்கு காட்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபால்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சாரி. ஓகே திஸ் இஸ் டிஃபால்ட். ஓகே இங்கே பிரிண்ட் இங்கே வந்து பிரேக் போட தேவையில்ல ஆக்சுவலாக. நான் 4 கேஸ் தான் வச்சுருக்கேன். அவன் சப்போஸ் 10 என்ட்ரு பண்ணானா திஸ் இஸ் டிஃபால்ட். 10ங்கிற ஒரு கேஸே கிடையாது. ஸோ இப்போ இன்டீஜர் தான் வைக்கணுமா? நோ வே. கேரை. ஸோ கேரக்டரோட ஃபார்மேட் வந்து %c. கேரக்டரை நான் பாஸ் பண்ணுறேன். கேரக்டர்னா என்ன ரிமைண்ட் பண்ணுங்கள், என்க்ளோஸ்டு பை அ சிங்கிள் கோட்ஸ். ஓகே இங்கே வந்து கேரக்டர் இருக்கும். ஓகே ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர். ஃபைன் என்க்ளோஸ்டு பை அ சிங்கிள் லெட்டர். ஓகே இப்போது கேஸ்லேயும் எழுதணும். அவன் ஏ என்ட்ரு பண்ணானா ஏ. ஓகே பி என்ட்ரு பண்ணானா பி. சி என்ட்ரு பண்ணானா சி வரணும். டி என்ட்ரு பண்ணானா டி வரணும். எனி அதர் கேரக்டர்ஸ் டிஃபால்ட். ஓகே இங்கே ஏபிசின்னு மாற்றிடலாமா? ஏ. ஓகே பி. ஓகே சி. டி. ஃபைன். oops wait. Okay wait, what the error it is? oops சி ஐயில் தான் நான் வாங்குறேன், ஆனால் சியை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நான் வந்து ஏ என்ட்ரு பண்ணுறேன். ஐ மீன் கேஸ் ஏ. ஃபைன். ஓகே இப்போது அதே மாதிரி தான் பிக்கும் சிக்கும் டிக்கும். ஓகே டிஃபால்ட்டுக்கும் இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் வந்து ஏ தான் என்ட்ரு பண்ண போகிறேன். அது சாரி நான் வந்து ஏ தான் என்ட்ரு பண்ண போகிறேன். ஆனால் அது கேபிட்டல் ஏ. நல்லா பார்த்துக்கோங்க, அது கேபிட்டல் ஏ. ஃபைன். ஏன் திஸ் இஸ் டிஃபால்ட். நான் தான் ஏ கேஸ் வச்சுருக்கேனே, ஆனால் ஸ்மால் ஏ கேஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா அப்போ நான் இதுக்கும் வந்து இந்த 4 கேஸை திருப்பி கேபிட்டலில் திருப்பி பிரிண்ட் எஃப்ல போடணுமா அப்படின்னா கிடையாது. இப்படி போடலாம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். கேப்ஸே இங்கே அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து வருமா வராதா அது மட்டும் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். கேப்சி. ஓகே கேபிட்டல் டி default as it is. Fine. கேப்ஸ் என்டர் பண்ணலாமா? ஐ மீன் கேஸ் ஏ. இப்போ எப்படி கரெக்டாக வருது எப்படின்னா ஒரு நிறையா கேஸுக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து பைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 கேஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. 2-3 கேஸ்க்கு எனக்கு ஒரே ஆன்சர்னா இந்த மாதிரி பைண்ட் பண்ணலாம். ஓகே எனக்கு 2 கேஸ்க்கு ஒரே ஆன்சர், அதனால் ஒரே இது வச்சுட்டேன். ஸோ வந்து கேஸ் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே எனக்குள்ள அர்த்தமெட்டிக் போடலாம். பட் 2 கேஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இது 2 ஈக்குவலாக கிடையவே கிடையாது. இது 2 இப்போது இதுவும் ஈக்குவலாக கிடையவே கிடையாது. ஸோ 2மே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ நான் இங்கே கேஸ் 1ன்னு எழுதிட்டு ஓகே இதெல்லாம் இங்கே ஒரு கேஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
1ன்னு எழுதிட்டு இங்கேயும் நான் 1ன்னு எழுதினேன்னா இட் ரைசஸ் அன் எரர். லெட் மீ டெஸ்ட் இட். இட் ரைசஸ் அன் எரர். என்ன எரர்னு பார்த்துடலாமா? என்ன எரர்ன்னு நீங்கள் பார்க்க தெரிஞ்சா இட்ஸ் அ குட் ஹேபிட். நிறையா காம்படேட்டிவ் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஈஸியாக அடிக்கலாம். டூப்ளிகேட் கேஸ் வேல்யூ அப்படின்னு வருது. அப்போது நான் டூப்ளிகேட்டாக இன்னொன்று வச்சுருக்கேன். ஏன்னா 2 வச்சுருக்கேன். ஓகே, இங்கே 1 வச்சுருக்கேன். வேறு எங்கே வச்சுருக்கேன்? மேலே வந்து. ஓகே, அப்போது இதை மாற்றணும். இப்போ ஃபைன். இப்போ நான் இங்கே இன்டிஜர் வைக்கலாமா? உள்ளே பாஸ் ஆகுமா? ரன் ஆகும். உள்ளே பாஸ் ஆகுமா? ஆகாது. இப்போ இந்த 1 நான் கேரக்டராக மாற்றேன். எனிதிங் என்க்ளோஸ்ட் பை சிங்கிள் கோட்ஸ் இட்ஸ் அ கேரக்டர். ஸோ இந்த 1 கேரக்டராக மாற்றிட்டேன். திஸ் கேஸ் பி. நான் கேஸ் பியில் எழுதியிருக்கேன். அது ஃபைன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு. எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த சென்ஸ் கோ டு தி இன்டீஜருக்கு போகிறேன் நான் திருப்பியும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபைன், இன்டிஜரே வச்சுக்கிறேன். ஓகே, இன்டிஜர் வச்சுக்கிட்டேன். ஓகே ஃபைன், இதெல்லாம் எடுத்து விட்டுறேன், இப்போதைக்கு வேண்டாம். கேஸ் 0 + 1, சாரி 0 + 1. இப்போ இது எதில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஐ மீன் கேஸ் 1. ஏன்னா 0 + 1 is 1. ஓகே, 1 + 1. I mean case 2. 1 + 1 is 2. So because case 2. Okay. 1 + 1 - 1. An answer. I mean case 1. Why? 1 + 1 is 2. 2 - 1 is 1. 1 - 1. ஜீரோ. ஜீரோங்கிற ஒரு கேஸே கிடையாது. அப்போ ஜீரோங்கிற ஒரு கேஸ் எழுதலாமா? கேஸ் 0. சாரி 0. Okay. Fine. printfல I am in case 0. Fine. 1 - 1. I mean case 0 and I mean case 1 சேர்த்து வருது. Why? பிரேக் கொடுக்கல. That's what. பிரேக் கொடுக்கல. Right? Okay. Break. Fine. I'm in case 0. It works perfectly. So what else remaining அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பிரஷனும் நான் காமிச்சிட்டேன், கேரக்டரும் காமிச்சிட்டேன், 2 கேஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு காமிச்சிட்டேன். தென் ஓகே, வேற என்ன இருக்குது அதில்? 2 கேஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஒரு இப்போ 1 + 1 is 2. ஓகே, 1 + 1 is 2. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு இன்டிஜரே பாஸ் பண்ணுறேன், 3ன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 3யை ஆனால் 1 + 2ன்னு வச்சுக்கிறேன். இது பாசிபிளா? இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். கேஸ் 3, நான் 3 தான் பாஸ் பண்ணுறேன். ஐம் நாட் பாசிங் 1 + 2, 3. பட் இங்கே நான் 1 + 3ங்கிற ஒரு கேஸே கிடையாது. 1 + 2ங்கிற ஒரு கேஸ். இட் பெர்ஃபார்ம்ஸ் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். தட்ஸ் இட். மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம், டிவைடும் பண்ணலாம், மாடலோ பண்ணலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பண்ணலாம், கிரேட்டர் தென் பண்ணலாம், என்னென்ன கண்டது காலமாக ஆப்ரேஷன் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணலாம். ஃபைன். இப்போ இங்கே நான் 1 + 2 பண்ணுறேன், கீழே 1 + 2 பண்ணுறேன். அங்கேயும் அர்த்தமெட்டிக் 3யா மாறும், இங்கேயும் 3யா மாறி தான் வந்து மேட்ச் ஆகும். 3ன்னு தான் மேட்ச் ஆகும், 1 + 2ன்னு மேட்ச் ஆகாது. ஓகே, தென் ஓகே, இப்போ 3. ஓகே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முன்னாடியே சொன்னேன் 2 கேஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நான் அதுக்கு தான் வியூ பண்ணி காமிச்சேன். என்னது? டூப்ளிகேட் கேஸ் வேல்யூ. 2 கேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. 1 + 2 is 3 and 3 is also 3. ஓகே, அப்போது இதை 2 மாற்றலாம். இப்போ என்னால் இப்படி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். இது கேஸ் 1 இருக்குது, இது கேஸ் 4 இருக்குது, கேஸ் 2 இருந்துட்டு போ. ஓகே, வேணாம், 3 இருக்குது. 1 3. ஓகே, இங்கே 2 வச்சுக்கலாம், இங்கே 4 வச்சுக்கலாம். எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது. 1 2 3 4 4 2 வாட்டி இருக்குது. இங்கே 0 வச்சுக்கலாம்.
ஓகே. மாற்றி மாற்றி இருக்கலாமா? இது சரி, இதையும் மாற்றிடுறேன், அப்போ தான் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு குழப்பாது. இது 2, இது 3 எழுதியிருக்கேனா? ஃபைன். இதுவும் 3, ஃபைன். இது வந்து 4, இது வந்து 1, 1. ஓகே, ரன் ஆகுது. 3 பாஸ் பண்ணேன், ஐ மீன் கேஸ் 3. அப்போது இது மாற்றி மாற்றி இருக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாமே இதை பாஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே பிரேக் போடலைன்னா கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரேக் தேவையில்லை. அப்புறம் நிறையா பார்த்தாச்சு. ஃபைன். இட்ஸ் லுக்ஸ் குட். ஓகே. ஆக்சுவலாக அந்த பிரேக்கை யூஸ் பண்ணாதும் ஒரு அட்வான்டேஜாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். அதை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். நிறையா ப்ரோக்ராம் இருக்குது, பிரேக் யூஸ் பண்ணாதும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்து ஒரு ப்ரோக்ராமே எழுதலாம். ரொம்ப சிம்பிளாகவும் எழுதலாம். ஸ்விட்சில் அவ்வளோ இது இருக்குது. அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், இல்லாட்டி நீங்களே போடுறீங்கன்னா போடுங்க. ஓகே. ஸோ ஸ்விட்சில் அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கோ டு பார்க்க போகிறோம். ஃபைன். ஸ்விட்சு வேகமாக போயிட்டேன், முடிக்கணும். ஒவ்வொரு வீடியோ 30 நிமிஷம் 40 நிமிஷம்னா இது கஷ்டம்தான். ஃபைன். இப்போது ஓகே, இன்ட் சேம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ கோ டு என்னன்னு ஃபஸ்ட் நான் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக காமிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகே. இஃப் ஐ இஸ் ஈக்குவல் 5, சாரி, ஈக்குவல் 5 இருந்துச்சுன்னா, 5 இருந்துச்சுன்னா go to 5. ஓகே. else go to எல்ஸ்னு வச்சுக்கலாமே. ரிமெம்பர், நான் கேப்ஸில் எழுதுறேன், இட்ஸ் நாட் அ கீவேர்டு. ஓகே. இதெல்லாம் கீவேர்ட் கேப்ஸில் எழுதணுமா? என்ன வேணாலும் எழுதலாம், இல்லை கீவேர்டை தவிர மற்ற என்ன வேணால் எழுதலாம். ஓகே. வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி தான் இதுவும். ஓகே. இப்போது வெளியே வந்துட்டு 5ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் கோட் எழுதுறேன். சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, நான் என்ன வேரியபிள் இங்கே எங்கே போகணுமோ அதோட நேமு ஒரு கோலன். ஓகே. printfல ஐ ரிட்டர்ன்ட் ஸ்பெல்லிங் தெரியலங்க இன்னும். ரிட்டர்ன்ட் பை இஃப். ஓகே. இஃப்ல இருந்து வந்ததுனால நான் ரிட்டர்ன் பை இஃப்னு எழுதுறேன். அப்புறம் எல்ஸ். ஓகே. printf ஐ ரிட்டர்ன்ட் பை எல்ஸ். ஓகே. என்ன ஆன்சர் வரும்? I returned by if, I returned by else. Why? Go to 5. Else is happening here. ஓகே. நிறைய எல்ஸ் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கோ டு மட்டும் வச்சுட்டா இட்ஸ் குட் திங். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கோட்டு தான் வைக்கணும். நிறைய கோட்டு இந்த மாதிரி வச்சுருந்தா அது வாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஃபைன். ஓகே. ஸோ இது என்னன்னு, இது நான் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா இது ஏன் இப்படி வருது எனக்கு தெரியல. பட் ஓகே, நான் பார்த்து சொல்கிறேன். நிறையா கோட்டு வந்துச்சா என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லெட் மீ டெஸ்ட் இட். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே. எல்ஸ் பிரிண்டில் வச்சுக்கலாம். printf I'm in else. ஓகே. தென் ஓகே. இப்போ ஐ ரிட்டர்ன்டு பை இஃப். நான் இஃப்குள்ளே ஒன்றுமே எழுதலை, ஜஸ்ட் கோ டு 5 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இது 5 இருக்கிறதுனால 5க்குன்னு ஒரு 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 டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். இட்ஸ் லைக் அ டெஃபினிஷன். 5க்கு கீழே printf என்ன வேணால் எழுதலாம். இதுதான் சின்டாக்ஸ். இப்படி கூட எழுதலாம். ஓகே. இப்படி எழுதுனா வந்து எல்லாமே அந்த 5ஓட டெஃபினிஷனாக ஆயிரும். அதனால என்னமோ அது இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப்
definition of 5 and this definition of by 5 program everything in Tamil. Okay, fine. ரெண்டுமே எல்லாமே print ஆகும். I think so. Yes. Oh, what the hell is this? Space. If this is definition of fine. எல்லாமே print ஆகும். அதனால தான் என்னமோ வந்து அந்த எதுவும் print ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஒரு go to யூஸ் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். சொல்லிட்டேன். நாளைக்கு வீடியோவில் கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து அதனால தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இப்போது go to வந்து எதனால் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? லூப்பே யூஸ் பண்ணாமல் லூப்பிங் ப்ரோக்ராம் போடலாம். எதை வச்சுன்னா go to வச்சு ட்ரை பண்ணலாமா? இதுதான் go to. go to ஓட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இஃப் i is not equal to 0, fine, not equal to 0, okay, printfல i printfல ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். லூப்பிங்கில் என்ன எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதானே. நான் 5 ஐஸ் பிரிண்ட் பண்ணுறேன். லூப் போடாமல் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் i மைனஸ் இன்னும் மைனஸ் நீங்கள் படிக்கல. i equal to i minus 1. ஓகே, அது நான் படிக்கலாம். ஃபைன், ரெண்டும் ஒன்று தான். go to லூப் அப்படின்னு வச்சிடறேன். லூப்னா வைக்கணும் இல்லைங்க, என்ன வேணால் வைக்கலாம். ஒர்க்ஸ் கூல் திங்ஸ். வெயிட், ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணவா, லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணுவா? ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 5 4 3 2 1 5லேருந்து இனிஷியலாக ஃபைன் பண்ணியிருக்கேன். 5லேருந்து அப்படியே ரிவர்ஸாக 5 4 3 2 1 பிரிண்ட் பண்ணுறேன் வித்தவுட் யூஸிங் லூப். இது லூப் கிடையாது, இது வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும். லூப்பே ஃபார் லூப் யூஸ் பண்ணல, ஒரு லூப் யூஸ் பண்ணல, டூவல் யூஸ் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணல. லூப்பே யூஸ் பண்ணாமல் நம்மளால் கோ டு யூஸ் பண்ணி ஒரு லூப்பாக ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஜஸ்ட் லாஜிக்காக யோசிங்க. ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 5 நான் வந்து வச்சுட்டேன். இதெல்லாம் யோசிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அது எங்கே போய் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. i is not equal to 0. ஃபஸ்ட்டு i is equal to 5. i is not equal to 0. எஸ் ட்ரூ. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 தான். i வந்து 5 இருக்குது. ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணுறேன், 5 பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் i equal to i minus 1. இப்போ 4 ஆயிரும் i. go to லூப், திருப்பி இங்கே போகிறேன். லூப் எங்கே எழுதியிருக்கேன்? இங்கே எழுதியிருக்கேன். இதுதான் லூப்னு எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இங்கே வருது. இங்கே வந்த பிறகு 4 is not equal to 0 பிரிண்ட் பண்ணது 3 மாறுது, திருப்பி இங்கே வருது. 3 is not equal to 0, 3 பிரிண்ட் பண்ணது, திருப்பி இங்கே வருது. 2 is not equal to 0, 2 பிரிண்ட் பண்ணது, இங்கே வருது. 2 is not equal to 0, 1 is not equal to 0, திருப்பி வருது. 0 ஆகும்போது 0 is not equal to 0 அப்படின்னு ஆகும்போது இது ஃபால்ஸ் ஆயிடுது கண்டிஷன். அதனால இந்த 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 இதை விட்டு வெளியே வந்துடுது. வெளியே வந்தால் என்ன இருக்குது? ரிட்டர்ன் 0. ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுது. ஃபைன். ஓகே, நான் லூப்பே இல்லாமல் லூப் போட்டேன். இந்த மாதிரி நிறையா வந்து நெஸ்டட் லூப்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாசாக இருக்கும், கெத்தாக இருக்கும். லூப்பே இல்லாமல் போடுறது வந்து கூல் திங். நிறையா ப்ரோக்ராமில் கேட்பாங்க. ரீசெண்டாக அமேசானில் கூட லூப் யூஸ் பண்ணாமல் ஒரு லூப் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ரீசன், ஒரே வழி இதுதான். கோ டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், லூப் யூஸ் பண்ணாமல் லூப் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ திங்ஸோ ரொம்ப செய்யணும். ரெண்டு தான் ரொம்ப கூலாக இருக்கும். ஃபைன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, யா, சப்ஸ்கிரைப் டு ப்ரோக்ராமிங் தமிழ். பை பை, ஹாவ் அ கிரேட் டே.